தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு தொடங்கியது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுப்பிரிவில் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் tnselection.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். 29ஆம் தேதி தற்காலிக இடங்களும் நிரப்பப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள். மருத்துவ படிப்பிற்கான இந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வு என்பது இன்று தொடங்கி இருக்கின்றது. நாளை சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வு என்பது நேரடியாக நடைபெறுகின்றது. இன்று நடைபெறக்கூடிய அந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வு என்பது ஆன்லைன் வழியில் நடைபெறுகின்றது. குறிப்பாக இன்று முதல் 27ஆம் தேதி மாலை வரை ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் பங்கேற்று தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்யலாம். www.tnmedicalselection.org என்கின்ற இணையதளம் வாயிலாக இன்றைய தினம் தரவரிசை 1 முதல் 28,819 வரையில் இடம்பெற்றுள்ள அந்த மாணவர்களுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் குறிப்பாக 760 முதல் 127 வரையுள்ள மாணவர்களுக்கு இந்த கலந்தாய்வு என்பது இன்று நடைபெறுகின்றது. அதே போல நிர்வாக இடஒதுக்கீட்டில் உள்ளவர்களுக்கு தரவரிசையின் 1 முதல் 13,417 என்கின்ற அந்த மதிப்பெண் அந்த கலந்தாய்வு என்பது நடைபெற உள்ளது. இன்று முதல்ல கிட்டத்தட்ட 27ஆம் தேதி வரை மாணவர்கள் குறிப்பாக இந்த கலந்தாய்வில் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3,962 இடங்கள்ல உள்ளன. அதே போல 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டில் 3,302 இடங்கள் உள்ளன. எனவே தொடர்ந்து இந்த மருத்துவ படிப்பிற்கான பொதுப்பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவு கலந்தாய்வு என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. 28ஆம் தேதி மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 30ஆம் தேதி இறுதி ஒதுக்கீட்டு ஆணைகள் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும். உத்தரவுகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி மாலைக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.